ஏன்பா ட்ரம்ப் சும்மாவே இருக்க மாட்டியா, ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருப்பியா, அது குறிப்பா இந்தியாவுக்கு எதிரா அப்படின்ற மாதிரி புலம்ப விட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்போட அந்த கட்சி இருக்குல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. என்ன அப்படின்னா ஹையர் ஆக்ட், அதாவது ஹால்டிங் ஆஃப் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு. அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அமெரிக்கன் கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செலவை குறைக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க ஊருக்குள்ளேயே வேலைக்கு ஆள் எடுத்தா அவங்களுக்கு வந்து டாலர்ல நிறைய கொடுக்கணும். அதுவே நம்ம ஊர்ல அதை அவுட் சோர்ஸ் பண்ணி இங்க வேலை கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ஐடி கம்பெனியான ஹெச்சிஎல், டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. அவங்ககிட்ட எல்லாம் இந்த அவுட் சோர்சிங் கொடுத்தோம்னா இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு அவங்க அவங்க டாலர் மதிப்பை பொறுத்து நம்ம சம்பளம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க தேவையில்ல, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்துடலாம், வேலையும் நல்லா நடக்கும் அப்படின்றனால இங்க அவுட் சோர்ஸ் பண்ணி அதை நல்லா டெவலப் ஆகி பூம் ஆயிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரியில பூம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி தான் இந்த ஆக்ட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எந்தெந்த அமெரிக்கன் கம்பெனிலாம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவுட் சோர்சிங் கொடுக்குறீங்க, உங்களுடைய சேவைகளை, உங்க கம்பெனியோடைய சர்வீசஸை எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி சேவைகள் எல்லாத்துக்குமே 25% டாக்ஸ் போட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீ 1000 ரூபாய்க்கு நீ வெளியே அவுட் சோர்சிங் கொடுத்த அப்படின்னா நீ எனக்கு 250 ரூபாய் டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி. அப்ப அது பாத்தீங்கன்னா மில்லியன் பில்லியன் டாலர் அந்த மாதிரி கோடிக்கணக்குல வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க 25% டாக்ஸ் போட்டா அது வந்து ஐடி கம்பெனி அந்த அவுட் சோர்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அமெரிக்கன் கம்பெனி, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ், ஒரு பெரிய லாஸ் இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு லாஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற ப்ராஃபிட்டை பார்க்க முடியாது. இதோட முக்கியம், இதோட மிக ஆபத்தானது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயீஸ், பிபிஓல வேலை பார்க்குறாங்க, ஐடியை நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, ஐடி எனேபிள் சர்வீசஸ், ஐடிஇஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் மொத்தமா அதுல வேலை செய்யக்கூடிய குறிப்பா நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த கம்பெனியும் பாதிக்கப்படும். ஸோ வேலை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, அவ்வளோ டாக்ஸ் எங்களால கட்ட முடியாது அப்படின்னு. அமெரிக்கா இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஏன்டா எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீ வேலையை கொடு, எதுக்கு வெளியே கொடுக்குற? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்தியாவுக்கு தான் பெரிய ஆப்பா இருக்கும். ஏன்னா அமெரிக்கன் கம்பெனியோட நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்தியா தான் நிறைய எடுத்து பண்ணுது மற்ற நாடுகளை விட. அப்ப இந்தியாவுக்கு அடி செம்மையா வரும். முன்னாடி ஒரு விஷயம், இந்த இது இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல, அமல்படுத்தப்படல. இப்பதான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தகவல் வந்து எல்லாத்தையுமே ஒரு அலர்ட் பண்றதுக்கு தான். யாரும் பயப்பட தேவையில்ல, பேனிக் ஆக தேவையில்ல. எப்படியாவது இதெல்லாம் சமாளிப்பாங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஐடில இருந்தா போகுது.